மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் தாவே காட்சியில் வந்துக்கிட்டு இருக்கு. ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது எக்ஸ்ட்ரா பணம் கேட்டாங்க. இப்போலாம் லஞ்சமே இல்லை சார், அதுவும் கிளியராக சார் ஆம்னி பஸ்ஸும் அப்படின்ட்டாங்க. அது எப்படி சார் உண்மையா? அதாவது திமுக அரசு இருக்கும்போது அமௌண்ட்டை வாங்கி பத்திரமா வச்சுட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுப்பாங்க. யாரும் அதிகமாக வசூல் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயா இஷ்டத்துக்கு வசூல் பண்ணீங்கன்னு அர்த்தம். அதான் அந்த நம்பர் வேறு கொடுப்பாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் 400 ரூபா, அது மாதிரி ஒரு உதாரணமாக சொல்லலாம், 450 ரூபான்னு வைங்க. அதே அமௌண்ட்டுக்கு நாங்கள் ஆம்னி பஸ்ஸை இயக்கிறதா முடிவு பண்ணோம். நம்ம ஊழல் நடந்தது திமுக ஆட்சியிலங்கிறது இதுக்கு ஒன்றும் யாரும் சாட்சியாக தான் சார். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு லஞ்சம் வாங்கலை, தூய்மையாக இருக்குது, பல லட்சம் கொடுத்தீங்க, லஞ்சம் வாங்கலை, அப்போ ஃபீஸும் குறைக்க வேண்டியதானே? கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். இல்லை சார், ஒருவேளை இதை பார்த்து இப்போ மற்ற ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த அட்டண்டர்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் எச்சரிக்கிறார்கள்ல. அட்டண்டருக்கெல்லாம் எச்சரிக்கை, அமைச்சர்களுக்கெல்லாம் அப்படி பார்க்க போனால் ஒரு துறையிலேருந்தும் தான் வரான். இப்போ திமுகலேருந்து கூட கவுன்சிலர்லாம் தாவேக்காக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க சம்மந்தப்பட்ட எல்லா துறையிலையும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா, இப்போ ஹெச்ஆர்என்சியில் பழனியில் பாருங்கள், 100 கோடி ரூபா நிலத்தை 2 கோடி ரூபான்னு போட்டு ஸ்டாம்ப் டியூட்டி அதுக்கு பே பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வாங்கினவன் 100 கோடியை பொறுமானம் உள்ளது, அட்லீஸ்ட் ஒரு 50-60ன்னு. மைத பிள்ளையர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனையாளர் சொல்கிற நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்காள். வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், சொல்லுங்கள். மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் தாவே காட்சியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கல்வித்துறை லஞ்சமே வாங்குதில்லை, சுத்தமாக இருக்குது. அதாவது லஞ்சமே வாங்காமல் எல்லாம் ரினியூவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் பரவிச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கேட்டாங்க, சரி லஞ்சமே வாங்கலாம், ஏன்ப்பா ஃபீஸ் ஏற்றி வச்சுருக்கிறீங்க, ஃபீஸை குறைக்கலாம்ல அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸுகள் அதெல்லாம் முதல்ல ரெனியூவலுக்கு எக்ஸ்ட்ரா எக்கச்சமாக பணம் கேட்பாங்க. அது இல்லாமல் அந்த ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது எக்ஸ்ட்ரா பணம் கேட்டாங்க. இப்போலாம் லஞ்சமே இல்லை சார், அதுவும் கிளியராக சார் ஆம்னி பஸ்ஸும் அப்படின்ட்டாங்க. அது எப்படி சார் உண்மையா? அதாவது திமுக அரசு இருக்கும்போது, இல்லை பொதுவாக திராவிட ஆட்சிகள்னு சொல்லக்கூடிய அது ஆம்னி பஸ்ஸுன்னு வரும்போது மாறி மாறி தானே ஆட்சி வருது. அதனால் பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல், அப்புறம் இந்த 3 நாள் சேர்ந்த மாதிரி இந்த லாங் வீக்கெண்டு இந்த மாதிரிலாம் வரும்போது, இப்போது சென்னை டு கோயம்புத்தூர் வழக்கமாக 700 ரூபான்னா அன்றைக்கி 2000 ரூபா 3000 ரூபா வரும். ஆமாம், ஃப்ளைட் டிக்கெட் ஈக்குவலாக இருக்கும். ஃப்ளைட் டிக்கெட் ஈக்குவலாக வரும், கிடைக்கவும் கிடைக்காது. ஆமாம், இது ஒரு இருந்தது. ரெண்டாவது, வேணும்ன்ட்டே என்ன பண்ணுவாங்க, அந்த சமயத்தில் கவர்மெண்ட் பஸ்ஸு கம்மி பண்ணிவிடுவாங்க. வழக்கமாக இப்போ ஒரு ரூட்டில் 20 பஸ்ஸு உதாரணமாக வச்சுப்போம், 20 10 ஆக்கிற வேண்டியது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆம்னி பஸ்ஸுக்கான டிமாண்ட் அதிகமாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர்கள் அந்த நேரத்தில் இரவு ஆய்வு பண்ணோம், அந்த தடங்கள்லாம் சரியாக போகணும் ஆய்வு பண்ணோம். சொன்ன ஆம்னி பஸ்ஸில் யாரும் அதிகமாக வசூல் பண்ணக்கூடாது, வசூல் பண்ணால் ஒரு தொலைபேசி என்ன கொடுப்பாங்க. இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு திமுக ஆட்சியில் சொல்லுவாங்க. அது சொல்லும்போதே ஆம்னி பஸ்ஸு அந்த அதாவது முதல்ல உரிமையாளர்கள் இல்லை அந்த சங்கம் மூலமாக அமௌண்ட்டை வாங்கி பத்திரமா வச்சுட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுப்பாங்க. யாரும் அதிகமாக வசூல் பண்ணக்கூடாதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயா இஷ்டத்துக்கு வசூல் பண்ணீங்கன்னு அர்த்தம். அதான் அந்த நம்பர் வேறு கொடுப்பாங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கன்ட்டு. அது யாரும் எடுக்கவே மாட்டாங்க. அந்த நம்பரில் யாராவது எடுத்தாதானே சொல்லுவீங்க நீங்கள். ஆமாம், அந்த நம்பரில் யாரும் எடுக்க மாட்டாங்க. இது ஒரு வழக்கமாக இருந்தது. இப்போ இந்த ஏற்கனவே இந்த தனியார் பள்ளிகள் ஒரு பக்கம் வந்த மாதிரி, இப்போ திடீர்னு ஒருத்தர் ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்க நிர்வாகி பேசுகிறேன், இப்போ தாவேக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பைசா கூட லஞ்சமே வாங்குறதில்ல, ஆம்னி பஸ் ஏதாவது ரினியூவல் பர்மிட்டு அது இது எல்லாம். ஈவன் நீங்கள் ஒரு சீட்டு இப்போ 40 சீட் இருக்குது, இன்னும் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா கூட அதுக்கு அப்ரூவல் வாங்கணும். நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்புறம் ரூட்டு மாற்றணுன்னா வாங்கணும், புது ரூட்டுன்னா வாங்கணும், ரினியூவல் அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும் எல்லா இதுலேயும் வர்ற மாதிரி. அந்த மாதிரி வரும்பொழுது தாவேக ஆட்சி வந்த இந்த 2 மாதத்தில் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கலை, லஞ்சத்தை ஒழித்து விட்டார்கள். எல்லோரும் பரவாயில்லையே, ஒரு டிபார்ட்மெண்ட்டாக க்ளீன் பண்ணிட்டு வராங்களே அப்படின்னு முதல்ல இதில் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னால், இந்த ஆம்னி பஸ் நிர்வாகிகள் சங்கம்ங்கிறது ஒரு சங்கம் இல்லை, அது ஒரு 8 சங்கம் 10 சங்கம் இருக்குது. இதில் சிலது திமுக மாதிரி 4 இருக்கும். ஆமாம் ஆமாம், எல்லாரும் ஆளுக்கு ஒரு சும்மா ஒரு சங்கம்னு ஒரு ட்ராவல்ஸ் ஓனர் இருக்காருன்னு வைங்க,
அவருக்கு வேண்டிய ஒரு சும்மா ஒரு பஸ், இவர் 4 பஸ் வச்சுருக்காருன்னா ஒரு பஸ் வச்சுருக்கிற ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஒரு சங்கம், ஒரு தலைவர், ஒரு பொருளாளர், ஒரு செயலாளர், இது எல்லாம் அவங்கவுங்க லோக்கல் பாலிட்டிக்ஸ். இதில் சில பேர் திமுக சார்பு, அதிமுக சார்பு, இப்படி அந்தந்த கட்சி சார்பெலாம் இருக்கும். விசிகா ஒரு பக்கம், ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட்டு, இப்படி பல விதங்களில் இருக்கும். இதில் இவர் எவ்வளோ சங்கத்தில் ஒரு சங்கம். இவர் யார் என்ன திடீர்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இவர் 2015 இவர் யாருன்றதை ஆராய்ச்சி பண்ணால் இப்போ தான் வலைதளத்தில் தான் எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆகிட்டான். ChatGPT போட்டால் எல்லாம் சொல்லி கொட்டுது. போலீஸ்காரங்களை வந்து தனிப்படை அமைச்சு கண்டுபிடிக்கிறத விட சோஷியல் மீடியாவில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் வந்து பார்த்துட்டு இவர் யாருன்னு பார்த்தா 2015 புதிய தலைமுறை அலுவலகத்தில் ஏதோ அந்த தாலிக்கு எதிராக பேசுனது, தாலி கட்டக்கூடாது, ஏதோ ஒரு டாபிக் வந்துச்சு. ஆமாம், அது ஒரு சர்ச்சையாச்சு, விவாதமாக வந்தாங்க. தாலி கட்டுறதுக்கு எழுத்தாப்பில் பேசுகிறது வந்து ஒரு மதத்துக்கு எதிராக உள்ளது, ஒரு மத பழக்கத்துக்கு அப்படின்னு இந்த பக்கமும் பேசுகிறாங்க, அந்த பக்கமும் பேசுகிறாங்க. இது பிரச்சனை. அந்த சமயத்தில் வந்து சிலர் புதிய தலைமுறை அலுவலகத்து மீது வாசலில் வந்து டிஃபன் பாக்ஸு கொண்டு எரிஞ்சிட்டு போனாங்க. ஆமாம், டிஃபன் பாக்ஸில் வந்து அது குண்டு வந்து வெடிக்கலை, ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய சேதம் ஒன்றும் இல்லை, பாதிப்பு ஒன்றும் இல்லை. அது குண்டு வச்சு தெரியாத தூக்கி போட்டிருக்காங்க. ஆமாம், அது ரெண்டாவது. ஆமாம், அது குண்டு செய்ய தெரியறதுக்கும் ஒரு திறமை வேணும்ல. அது ஏதோ தெரியல, அது கொண்டு வந்து போட்டு. அதுவே இவர் தான் முதல் குற்றவாளி. ஏன் குற்றவாளின்னா, இவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் தான் எங்கள் இயக்கம்தான் அதை வந்து போட்டுச்சு அப்படின்னு பெருமையோடு இவர் வந்து பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுத்தோன்னே அப்படிங்களா, வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அப்புறம் அது ஏதோ அப்புறம் பிணையில் வந்திருப்பார்னு வைங்க, ஏதோ ஒன்று கேஸு, அது என்ன ஆச்சு கேஸுன்னு தெரியல. ஆக டிஃபன் பாக்ஸ்க்கு உண்டு போட்டது மட்டும் இல்லாமல் அது வெடிக்காது, நாங்கள் தான் போட்டோம் அப்படின்னு. அது ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம், கேரக்டரு. அவர் தான் அவர் பேர் வந்து ஜெயம் பாண்டியன்னு. அவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா, நாங்கள் என்ன முடிவு பண்ணிட்டோம்னா எங்கள் சங்கத்தில் கவர்மெண்ட் பஸ் என்ன ரேட்டுக்கு போகுதோ, இப்போ இங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் போனோன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் 400 ரூபா, அது மாதிரி ஒரு உதாரணமாக சொன்னால் 450 ரூபான்னு வைங்க, அதே அமௌண்ட்டுக்கு நாங்கள் ஆம்னி பஸ்ஸை இயக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். பட் கவர்மெண்ட் பஸ்ஸோட செயல்பாடுகள் வேறு, அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வேறு, ஆம்னி பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸ் வேறையாச்சு. நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மி, இங்கே அங்கே அதிகம். ஏன்னா அங்கே வந்து சீட்டோட முறை வேறு, பல விஷயங்கள் இருக்குது. ஆம்னி பஸ் எல்லாமே ஏசியாக இருக்கும், டிவி இருக்கும், டிவியில் படம் ஓடும். அங்கே வந்து திருவள்ளூரே வந்து பாதி திருவள்ளூர் காணாமல் போயிருப்பாருங்க. ரேடியோ ஓடிட்டு இருக்கும், பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஆமாம், இளையராஜா பாடல்கள் ஓடிட்டு இருக்கும். ஆமாம். ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பேரே பண்ண முடியாது. ஆம்னி பஸ் வந்து வழக்கமாக கவர்மெண்ட் பஸ்ஸை விட அதிகமாக தான் இருக்கும், 2 பங்காக இருக்கும். சில சமயங்கள் இந்த பண்டிகை இல்லையா லாங் வீக்கெண்ட்லாம் வரும்போது 8 பங்குலாம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இவர் வந்து இப்படி சொன்னார் இல்லையா, நம்ம வலைதளத்தில் நம்ம ஆட்கள் போய் ரெட் பஸ்ஸுன்னு ஒன்று அந்த காமனாக ஆப் இருக்குது, அதில் போய் பார்த்து இவருடைய ஜெயம் ட்ராவல்ஸு, அப்புறம் இன்னொன்று ஒரு ஜெயபாண்டி ட்ராவல்ஸ் 2 வச்சுருக்காரு. அதில் வந்து பஸ்ஸெல்லாம் அந்த 3 நாளில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, வழக்கமான ஆம்னி பஸ்ஸு அதிகமான சார்ஜ் தான் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக குறைக்கலை. அதாவது என்னென்னா, இது ஏன் வந்து இந்த தாவேக அரசு திருப்பி இந்த ரீல்ஸ்லேயே வந்து கவனம் செலுத்துது? யாரோ 2 தனியார் பள்ளியில் கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்க சொல்ல வேண்டியது, அந்த ஊழல் இருந்தால் அவர்கள் மூலம் கொண்டு வருவதில் இல்லை. என்கிட்ட கூட அந்த தனியார் பள்ளியை பற்றி பேட்டியில் யாரோ ஒரு நிகழ்வில் கேட்டாங்க. தனியார் பள்ளிகளில் வந்து லஞ்சம் வாங்கினாங்க, அந்த லஞ்சம் நிறுத்தப்பட்டது அப்படின்னா வரவேற்கப்பட்டது. ஆனால் அது வந்து நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி ஆனால் அங்கங்கே இன்னும் வசூல் பண்ணுறதா கேள்விப்படுறோம். அதுதான் கவனிக்கணும்னு சொன்னோம். நம்ம ஊழல் வந்து நடந்தது திமுக ஆட்சியிலங்கிறது வந்து இதுக்கு ஒன்றும் யாரும் வந்து சாட்சியாக தான் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து லஞ்சம் வாங்கலை, தூய்மையாக இருக்குது, பல லட்சம் கொடுத்தீங்க, லஞ்சம் வாங்கலை, அப்போ ஃபீஸும் குறைக்க வேண்டியதானே ஸ்கூல்லன்னு எல்லாம் கேட்குறாங்க. இல்லைங்க, ஸ்கூலில் குறைக்கிற மாதிரி இப்போ ஆம்னி பஸ்ஸும் குறைக்கலையே, அதே கேள்வி தானே. ஆமாம், ரெண்டுத்துக்கும் அதே ஈக்குவல் அதே விஷயந்தான். இதில் வந்து லஞ்சத்தை ஒழித்து விட்டோம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சேலத்தில் 100 ரூபா ஒரு அந்த பியூன் கடைமட்ட ஊழியர், அடிமட்ட ஊழியர், அவர் இல்லை சேலத்தில் மருத்துவமனையில் இந்த வார்டு கொண்டு போய் விட்டு வர்றதுக்கு, இந்த வீல் சேரில் உட முடியாதவங்கள வீல் சேரில் கொண்டு போய் அந்த வார்டு வரைக்கும் நடக்க முடியாதவங்களுக்கு கொண்டு போவாங்க. முதியவர்கள் இல்லை மாற்றுத்திறனாளிகள் இல்லை உட முடியாதவங்க, இந்த வீல் சேரை தள்ளிட்டு போய் அங்கே விடுறதுக்கு 100 ரூபா வாங்கியிருக்கான். ஆமாம், யார் எல்லா ஹாஸ்பிட்டலையும் இருக்குது, சென்னையில் ஸ்டான்லியில் இருக்குது, ஜிஹெச்சில் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. அதெல்லாம் அன்பளிப்பு. ஆமாம்,
கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அவங்களா கொடுத்தாங்க வாங்கிட்டான்னுவாங்க. என்ன வித்தியாசம்னா இங்கே 100 வாங்குறாங்க 500, ஏன்னா அது ஏசி இருக்குல்ல, அதனால் வந்து 500. ஸோ மொத்தம் இது வந்து ஒரு அடிமட்டத்தில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுவும் லஞ்சம் நீங்கள் வந்து சொல்கிறதுல வந்து டெக்னிக்கல் டேர்ம் கரெக்டு தான். ஆனால் என்ன 100 ரூபா வாங்கினதுனால லஞ்சம் வந்து சட்டபூர்வமானது நான் சொல்லலை. 100 ரூபா வாங்கினவனை போட்டு எல்லா டிவிலையும் அந்த 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 பியூனை வந்து காமிச்சு கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். 100 ரூபா இல்லை சார், ஒருவேளை இதை பார்த்து இப்போ மற்ற ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த அட்டண்டர்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் எச்சரிக்கிறார்கள்ல, அப்போ 100 ரூபா வாங்கினவர் மாட்டிக்கிட்டாரு, நம்ம 100 ரூபா வாங்க வேண்டாம்னு நினைக்கலாம்ல, அது ஒரு எச்சரிக்கை இதாக இருக்கலாம், அப்படி பார்க்கலாம். நம்ம அட்டண்டருக்கெலாம் எச்சரிக்கை, அமைச்சர்களுக்கெல்லாம் இல்லை அமைச்சர்லாம் அட்டண்டரே எப்படின்னா அமைச்சர் இன்னும் தூய்மையாக தானே இருப்பாங்க. அப்படியா? அப்போ அங்கே குட்கா வழக்கு நிலுவையில் இருக்கார்ல. இப்போ நான் ஒரு உதாரணம் கேட்குறேன். இந்த சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி. ஆமாம், கன்னியாகுமரி வந்து இப்போ நாகர்கோவில் அதான் அந்த சைடு. ஆமாம், அவர் வந்து அவருடைய கடையில் 5 பாக்கெட்டுன்னு சொல்கிறாங்க, 10 பாக்கெட்டுன்னு சொல்கிறாங்க, பான் பராகு விற்றுருக்கார். அவர் தான் போட்டுக்கிறதுக்காக வச்சுருந்தாரா, விற்றுருக்காரு, எல்லா கடையிலையும் விற்கிறாங்க. அவரை பிடிச்சி பான் பராகு விற்றுட்ட, அது தடை செய்யப்பட்ட பொருள், குட்கா விற்றுட்ட அப்படின்னு சொல்லி போனாங்க. அவர் வந்து கஸ்டோடியல் டெத்து இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்தீங்கன்னா 19 இடத்துல காயங்கள் அவருக்கு. கை வந்து அவருக்கு போலியோவில் அஃபெக்ட் ஆனது. அதில் மட்டுமே 3 எலும்பு முறிவு. இப்போ என்னென்னா லேட்டஸ்ட்டு இது இந்த தாவேக அரசுடைய வாடிக்கை என்ன ஆச்சுன்னா, அவருடைய குடும்பத்தில் அரசு வேலை. நீங்கள் அரசு வேலை கொடுத்தது வந்து அது ஒரு அந்த பரிதாபத்தினால, ஒரு அனுதாபத்தினால, இல்லை அதை சரி கட்ட எப்படி வேணாலும் வச்சுங்க. பட் அரசு வேலை இது ஒரு கட்சி விழாவை வந்து ஒரு நடிகர் கம் அரசியல்வாதியை வேடிக்கை பார்க்க வந்து போனவனுக்கெல்லாம் அரசு வேலை. அப்புறம் வந்து நீங்கள் கஸ்டோடியல் டெத்தாக யாரையோ வந்து அந்த ஆள் வந்து ஒரு 10 பாக்கெட்டு குட்காவோ இல்லை பான்பராகவோ வச்சு விற்றுருந்தாருன்னா அவர் மேலே சட்டபூர்வமாக வழக்கு போட்டு. அவங்க அக்காலாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் எஸ்ஐ வந்து லஞ்சம் கேட்டார். அது இல்லாமல் மாதத்துக்கு 12 பாக்கெட் சிகரெட்டு, மாதத்துக்கு 20,000 லஞ்சம் தரணும், அதனால தான் வந்து அது தர முடியாதுன்னு சொன்னால்தான் இந்த லெவல் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது உண்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ உடனே அரசாங்க சார்பில் அவர் இல்லை அவங்க குடும்பத்தில் போய் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ளேயே போகல, நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். அவர் செஞ்ச குற்றம் என்ன? 10 பாக்கெட்டு பான்பராகோ குட்காவை விற்றார். 10 பாக்கெட்டு பான்பராகு குட்கா விற்றவரை நாங்கள் வந்து வழக்கு போடுங்க, அதுக்கு ஆதாரங்கள் இருந்தால் அது சட்டப்படி அவரை கைது செய்யுங்க, அவர் பிணையில் வரட்டும், வழக்கு போட்டு அதுக்கு என்ன தண்டனை உண்டோ நீதிமன்றம் அது எவ்வளோ வருஷம் ஆக போகுது அது செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். 10 பாக்கெட்டு தானே அப்படின்னு உங்களை விட்டுற சொல்ல. 10 பாக்கெட்டுக்கே இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே. குட்கா வந்து வாங்கினதாக ஏற்கனவே வந்து விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் பேரில் வழக்கு, பெரிய வழக்கு நிலுவையில் இருக்குது. அவர் பேரில் மட்டும் இல்லாமல் பழைய டிஜிபி TK ராஜேந்திரன், பழைய கமிஷனர் ஜார்ஜ், இவங்கெல்லாம் பேர்லேயும் பெரிய வழக்கு இருக்குது. மாதத்துக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து லஞ்சமாக கொடுக்கப்பட்டது இந்த குட்கா வியாபாரிகளால். இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுகாதாரத்துறையில் பண்ண லஞ்சத்து நிகழ்வுகள்லாம் கேஸ்லாம் ஓர எடுத்து வச்சிட்டாங்களாமே. அதைத்தான் சொல்ல வர்றேன். இப்போ விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறையில் இருந்த விஜயபாஸ்கர் உள்ளே வந்ததுனால சுகாதாரத்துறையில் இருக்கிற அந்த ஊழல் வழக்குகள் மற்ற அந்த சம்மந்தப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையுமே விசாரிக்க வேணும்னு ஓரம் வச்சுட்டாங்க. ஏன்னா அதில் விசாரித்தா அவர் எங்கேயாவது உள்ளே வருவார். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவர்கிட்ட மட்டும் ஒதுக்கி வச்சிங்கன்னு வைங்க. இப்போ திமுகலேருந்து ஏங்க அதிமுக பிரிவில் நடந்ததெல்லாம் விட்டுட்டு திமுக அதில் மட்டும் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு திமுகவில் கேட்க தான் செய்வாங்க. அது அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்னா. அப்போ என்னென்னா இந்த திமுக அதிமுக சுகாதாரத்துறையில் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிரு. அப்புறம் என்ன தூய ஆட்சி? அப்போ ஒவ்வொரு துறையிலும் முன்னாள் அமைச்சர் வந்து சேரும்போது அந்தந்த துறையோட கேஸுகள். கரூர்லேருந்து அவர் MR விஜயபாஸ்கர் வந்திருக்காரு. அவர் பேரில் வந்து 100 கோடிக்கு ஒரு சொத்து குவிப்பு வழக்கு, 20 கோடிக்கு ஒரு ஊழல் வழக்கு ஒன்று இருக்குது. அதில் அவர் கைதாகி பிணையில் வேறு வந்திருக்காரு. இப்போ அவர் என்ன துறையில் இருந்தார்? ஒரு பீரியடில் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தார் கரூர் அந்த MR விஜயபாஸ்கர். அப்புறம் நீங்கள் வந்து அவர் வந்துட்டாருன்னு சொல்லி போக்குவரத்து துறையில் இருக்கிற ஊழல் வழக்குகள் தூக்கி ஓரமாக வைங்க. அப்படி பார்க்க போனால் ஒரு துறையிலேருந்தும் தான் வரான். இப்போ திமுகலேருந்து கூட கவுன்சிலர்லாம் வந்து தாவேக்காக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க சம்மந்தப்பட்ட எல்லா துறையிலையும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா, இப்போ HRNCயில் பழனியில் பாருங்கள், பழனி மேட்டரில் அந்த சாட்சி கைது போட்டது வந்து வட்ட செயலாளர் திமுக லட்சுமணன். அவர் வீட்டில் போய் ரைட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த முருகதாஸ் சாமிகள்னு பேர் வச்சுக்கிட்டு
கையெழுத்து விற்றதாக கையெழுத்து மடத்து சார்பாக கையெழுத்து போட்ட அவர் வாங்கின சேதுபதி அப்புறம் அந்த வெள்ளதுரை இவங்க எல்லாம் அப்ஸ்காண்டிங்க. இதில் வந்து திமுக நார்மலாக நீங்கள் ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம பல சொத்துக்களை வாங்கியிருக்கேன், விற்றுருக்கேன், டீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வரும்போது சாட்சி கையெழுத்துக்கு போகிறதுக்கு வக்கீல்கிட்ட சொன்னாலோ அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் சொன்னாலும் அவங்களே 2 பேர் சாட்சியை கூப்பிட்டு போடுவாங்க. அவங்க கையில் 1000 2000 கொடுத்து சாட்சி. ஏன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு சாட்சி கூப்பிட்டு போனீங்கன்னா உங்கள் சொந்தக்கார யாராவது கூப்பிட்டு போனீங்கன்னா இவர் இந்த ஐடி கார்டு வச்சுருக்கீங்களா, ஆதார் கார்டு சொத்து இருக்குங்களா, நீங்கள் எது இருந்தாலும் எது உங்கள்கிட்ட இல்லையோ அதை கேட்பாங்க. ஆதார் கார்டு இருக்குங்க, ரெசிடெண்ட் ஐடி கார்டு எங்கே இருக்குது, ஐடி கார்டு இருக்குங்க, அப்புறம் இது எங்கே இருக்குது, இது எல்லாரும் கேட்குவாங்க. ஆமாம், கேட்டு நீங்கள் வந்து இந்த லோக்கல் அங்கே இருக்கிற சாட்சிகளுக்கு வந்து பிழைப்பு கொடுக்கணும். அந்த பிழைப்பில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வரவு இருக்கும். இதுக்காக என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வந்து அந்த டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்டையோ அந்த நீயே சாட்சி ஏற்பாடு பண்ண அந்த சாட்சி வந்து கைது போட்டு ஆளுக்கு 2000 1000 ஏதோ ஒன்று கொடுத்து அமுச்சு விட்ருவோம். அவன் யார், அவனுக்கு நம்ம யாருன்னு தெரியாது, நமக்கு அவன் யார். இது வந்து எல்லா சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேயும் இருக்கக்கூடிய பல நீதிமன்றங்களில் கூட இதே மாதிரி தான். இந்த கோர்ட்டில் ஷூரிட்டி கொடுக்கணுன்னு வந்தால் அதுக்குன்னே அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. அவன் வந்து கைது போட்டு போடுவான், அவனுக்கு ஏதோ கொடுத்துட்டு போடுவான். இப்படி ஒரு ஆனால் இங்கே கவனிக்கத்தக்க விதமாக இந்த பழனியில் வட்ட செயலாளர் திமுக லட்சுமணன் அவர் கைது போட்டிருக்காரு. நார்மலாக திமுக வட்ட செயலாளர்ன்றது பெரிய பவர்ஃபுல் போஸ்ட். நேராக போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து காவல்துறையில் திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும். அதிமுகவில் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது யாராவது அதிமுகன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வந்தால் முதல்ல அவனை பிடிச்சி உள்ளே வைன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ யாரும் வந்து தலையீடு இருக்காது. உடலே நடக்கலைன்னு நம்ம சொல்லலை. இந்த காவல்துறையை வந்து இயங்க விடுவாங்க. திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் வட்ட செயலாளர் தான் வந்து இன்ஸ்பெக்டருக்கு மேலே டிஎஸ்பியாக இருப்பார், உண்மையான டிஎஸ்பியாக இருப்பார், அவர் ஏசியாக இருப்பார். அந்த மாதிரி வட்ட செயலாளரே சாட்சி கைத்து போட்டிருக்காரு. சம்மந்தப்பட்ட 3 பேரை காணோம். முன்னால் பாலசுந்தர்னு ஒருத்தர் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃபு. ஆமாம், 3ஆம் தேதியே இப்போ இந்த ஜஸ்டின் மணிகண்டன் வந்து முன்ஜாமீன் வரும்போது கேட்குறாரு, 3ஆம் தேதியே எல்லாம் ரெடி பண்ணி சாட்சி கையெழுத்து போடுறவங்க எல்லாம் ரெடி பண்ணி டாக்குமெண்ட்டெல்லாம் டைப் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் என்னை அனுப்பிச்சி போய் அதை பார்க்க சொன்னாங்க. என்னை மட்டும் ஏன் வந்து கைது பண்ணணும், பண்ணால் அவரையும் ஏன் பண்ணலான்றான். முன்னால் வந்து தயார் பண்ணி வச்சுருந்தார்ல மாரிதாஸ், அன்றைக்கி மாரிமுத்து இல்லை, மாரிமுத்து வந்து இணை ஆணையர். ஆமாம், அவர் அவர் இன்வால்வ்டு. அவருக்கு நாங்கள் ப்ரமோஷன் கொடுத்துட்டோம் உடனடியாக 3 நாளில். அது வேறு, அது தனி. இது அந்த பத்திரப்பதிவில் அந்த இடத்துல யார் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலச்சந்திரா அவர் 3ஆம் தேதியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கையெழுத்து மட்டும் போடுற லெவலில் 8ஆம் தேதி அன்றைக்கி லீவில் போயிட்டார். 8ஆம் தேதி அன்றைக்கி அவர் லீவில் ஒரு நாள் ஏதோ 1 மாதம் போனார்னா அந்த இடத்துல டெபுடேஷனில் ஆள் அனுப்பணும். இவருக்கு மேலே உள்ள டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் சசிகலான்ற அம்மா என்ன பண்ணுது, முதல் தடவையாக இந்த மேட்டர் வந்தபோது நான் தான் கேட்டேன், டெபுடேஷன் வந்தாருன்னு சொல்கிறாங்களே, இது யார் அனுப்பிச்சாங்க? அப்போ அனுப்பிச்சவங்களுக்கு அந்த பர்பஸ் தெரியாமல் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம், இது நான் பேசுகிற மறுநாளைக்கோ அதுக்கு மறுநாளோ என்னமோ தான் அந்த சசிகலாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க ஏன் வந்து இந்த ஒரு நாள் ஒருத்தர் லீவ் போட்டால், நார்மலாக ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் ஒரு நாள் லீவ் போட்டால் அதுக்கெலாம் வேறு ஆள் அனுப்ப மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாளைக்கு போகிறவங்களாம் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி ஏதோ அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏதோ ஒரு வாரம் 10 நாள் லீவ் போட்டால் தான். அப்போது அந்த சசிகலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹெச்ஆர்என்சி அறநிலையத்துறைக்கும் செயலர் வந்து அவர் குமரகுருபுரன் ஐஏஎஸ். ஆமாம், அவரே தான் வந்து பத்திரப்பதிவுக்கும் இப்போது ஆக்டிங்காக 2ஐயும் பார்க்குறாரு. அவர் 2த்துக்கும் செயலர். நம்ம அதனால் குமரகுருபுரனுக்கும் இந்த பழனி டிரான்ஸ்ஃபர் சம்மந்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப இருக்கக்கூடாது. இல்லை, அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. 2த்துக்கும் ஒரே ஒருத்தர் தான். ஏன்னா 2 இடத்துலையும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேலேருந்து தான் வந்திருக்கணும். இந்த சசிகலாவுக்கு யாரையாம்மா அந்த ஆள் லீவில் போயிட்டான், பாலச்சந்திரன் அந்த ஆள் பயப்படுறான், பண்ண மாட்டேன்றான், யாராவது சிக்கல் வருமோன்னு பயப்படுறான், வேறு யாராவது ஒரு ஆள் அனுப்பு. சரி, அப்படின்னா யார் அனுப்புவீங்க? பழனிலேருந்து 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் வேறு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இருக்குது, அங்கேருந்து தானே அனுப்பணும். 25 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற கொடைக்கானல்லேருந்து கூப்பிட்டு இங்கே ஒரு ஆள் அனுப்பிச்சிங்கன்னா ஏதோ ஒரு கணக்கு பண்ணி தான் அனுப்புகிறீங்க. சரி, இப்போ அவங்களாம் ஏன் அப்ஸ்கான் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகிறான்? நியாயமாக நடந்திருந்தா ஐயா நான் நியாயமாக தான் வாங்கினேன் எப்படி சொல்லுவான்? 100 கோடி ரூபா நிலத்தை 2 கோடி ரூபான்னு போட்டு ஸ்டாம்ப் டியூட்டி அதுக்கு பே பண்ணியிருக்கான்னா கண்டிப்பாக வந்து வாங்கினவன் வந்து 100 கோடியை பொறுமானம் உள்ளதை அட்லீஸ்ட் ஒரு 50-60ன்னு லாபம் இல்லாமல் வாங்க மாட்டான். இந்த 2 கோடி போக பாக்கி வந்து அவாலா ஏதோ ஒரு விதமாக போயிருக்கணும். இப்போ எங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முதல்ல வந்து அறியாமையினால் செஞ்சேன்னு சொல்லி அமைச்சர் ரமேஷ் சொன்னார்.
அறியாமை. மூர்த்தி வேறு முன்னாள் அமைச்சர் வேற நேர்மையானவர், அவர் வேற கருத்து தெரிவிச்சிருக்காருல்ல. இங்கே வேற சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது நடுவில் காமெடி பண்ணுறீங்க சார். திமுக ஏதாவது என்னைக்காவது நான் லஞ்சம் வாங்கின ஒத்துருக்காங்களா சார்? அது இல்லை, இருந்தாலும் நிரூபின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை எனக்கு அது படித்ததுலேருந்து ஒரே சிரிப்பு. பத்திரப்பதிவு துறையில் நடைபெறும் ஊழலை வன்மையாக கண்டிக்கிறேன். யார்? அண்ணன் மூர்த்தி, திமுகவில். பத்திரப்பதிவில் என்னெல்லாம் நடந்ததுன்னு நான் எங்கெங்கெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்றத எடுத்து போட்டாலே தனியாக ஒரு வால்யூம் போகிற அளவுக்கு பேசியிருக்கேன். வணிக வரித்துறையில் பேசுனது, போரூரில் ஒருத்தரைய ஏரியில் முதந்தது, அதோடைய பேக்ரவுண்டு, மடப்புறம் அஜித்குமார் மேட்டரில் உண்மையான நிலவரம், இதெல்லாம் முதல்ல வெளியில் கொண்டது நான் தான் கொண்டேன். தகவல்கள் பேரில் தான் நான் ஓப்பனாகவே சொன்னேன். என் பேரில் வழக்கு போடுறதுனா போடுங்க, அதுக்கான ஆதாரங்களை நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியே பேசினேன். ஏன் போட போகிறாங்க? ஆதாரங்கள் இல்லாமல் நான் பேசலை. இதுக்கெல்லாம் பின்னால் இருந்தவராக சொல்லப்படும் கீர்த்தி பெற்றவர் அவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? பத்திரப்பதிவுத்துறையில் இந்த மாதிரி ஊழல் நடக்கிறது வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறார். திமுக பீரியடில் ஒரு சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேயும் அமைச்சர் மூர்த்தி இல்லை அவரை சார்ந்த யாராவது ஒருத்தர் வேண்டியவங்க இல்லை திமுக சார்பில் ஒருத்தர் இருப்பாங்களா? கரெக்டாக அந்த முக்கியமான டிரான்சாக்ஷன்லாம் இந்த டுபாகூர், மற்ற போலி டாக்குமெண்ட்டு, டபுள் டாக்குமெண்ட்டு, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஆமாம், அதெல்லாம் சர்ச்சைக்குரிய நிலம், கோயில் நிலம், அரசு நிலம், இதெல்லாம் வரதெல்லாம் மாற்றி விட்டு எல்லாமே பெரிய பல கோடிகள் உள்ளது. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அந்த 10%, 12% பார்ட்டி ஃபண்டு, அந்த மற்ற மந்திரிக்கு கமிஷன், பார்ட்டி ஃபண்டு வேறு, மினிஸ்டர் ஃபண்டு வேறு, மினிஸ்டர் ஃபண்டு வேறு, எம்எஃப் வேறு, பிஎஃப் வேறு. அந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக ஒரு சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5-6 சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இருக்கும் ஒரு மாவட்டத்துக்கு. நான் சொல்கிறது 6 சிலது 8 கூட இருக்கலாம். அத்தனை இடத்துக்கும் ஒரு ஆளை போட்டு என்ன அந்த லோக்கல் நிர்வாகி ஒருத்தரை போட்டு கரெக்டாக போடுறான்னா பார்க்க போகிறான். இதை ஒரு தொழிலை வச்சு அவனுக்கு ஏதோ ஒரு நாளைக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்து விட்டாங்க. ஸோ இது அவர் கண்டிக்கிற அளவுக்கு மோசமாக போச்சு. இது ரமணாபுரத்தில் வரும் எல்லாம் ரமணாவோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க. யார் லஞ்சம் வாங்குறான்றது ரமணா கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி அங்கே இது ரமணாக்கு அப்படியே ஆப்போசிட். எவ்வளோ பர்சன்டேஜ் போகுது லஞ்சத்தை தடுப்பதற்காக. இது லஞ்சம் யாராவது கொடுக்கறத நடுவில் இருக்கிற ஆட்டையை போட்டுறக்கூடாதுன்றதுக்காக இது. ஸோ இது ஒரு விதமான இது வித்தியாசமான ரமணா. அது அந்த மாதிரி இப்போ இந்த பழனியில் வந்ததுக்கப்புறம் ஒரு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர் ஏன் அதை பற்றி பேசினாருன்னு தெரியல. அவர் ஏன்னா மின்துறை பார்க்குறாருன்னு நினைக்கிறாங்க. சட்டம் மற்றும் மின்துறை. சட்டம் மற்றும் மின்துறை. சட்டம்னு வரும்போது பொதுவாக எல்லாத்தையும் பேசலான்னு ஒரு கணக்கில் வச்சுக்கலாம், நம்மளும் நியாயமாக வச்சுக்கலாம். ஆமாம், அவர் என்ன ரகுபதி பேசியிருந்தார்ல. ஆமாம், ரகுபதி எல்லாத்துக்கும் பேசுவார். திருப்பதி கோர்ட்டுக்கிட்ட எல்லாம் பேசுவார் அவர். ஆமாம், கோர்ட்டெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் தாண்டி பேசுவார் அவர். ஆமாம், ஐநா சபை வரைக்கும் போவார். ஆமாம், அந்த மாதிரி பேசுவார் அவர் ரைட். அது விடுங்க. இப்போ இவர் சட்டத்துறை அமைச்சர்ன்ற முறையில் சொல்கிறாருன்னு வச்சுப்போம். பழனி போலவே இன்னும் பல கோயில்களில் நடந்திருக்கிறது, நாங்கள் இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வருவோங்கிறாரு. இப்போ இதில் நமக்கு ஒரு பக்கம் திமுக வட்ட செயலாளர் வரும்போது அப்போ திமுகவுடைய ஈடுபாடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தெரியுது. இன்னொரு பக்கம் இல்லை தாவேகாலையும் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒருத்தர் இருக்கார், அவர் பேரை சொன்னாலே மகிழ்ச்சியாக இருக்கும், அவர் சம்மந்தப்பட்டவங்க அப்ஸ்காண்டிங்கில் ஒருத்தர் அவருக்கு வேண்டியவர் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. அவங்க மாட்டி உண்மையை சொல்லணும். அந்த உண்மை மக்களுக்கு வெளியில் வரணும். காவல்துறைக்கு வர்றது அது வேறு விஷயம். ஏன்னா தேவையில்லாத உண்மையை பேசுனா இந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் நம்மளுடைய அதாவது அவங்களுக்கெல்லாம் பதவி வழங்கப்படும், சிவலோக பதவி வழங்கப்படும். எது? அவங்களெல்லாம் பதவி வழங்கப்படும். இது மாதிரி உண்மையை பேசுனா சிவலோக பதவி வழங்கப்படும். சிவ பதவி. ஆமாம், இல்லை வைகுண்ட பதவி. ஆமாம், ஏதாவது பதவி தகுந்த மாதிரி பதவி வழங்கப்படும். அந்த பதவி நீங்கள் இங்கே நம்மளுடைய கேள்வி 100 ரூபா அந்த தள்ளின்னு போகிறவன் அவனெல்லாம் பிடிக்கிறீங்க. அது அவன் சொல்லக்கூடாது. அவன் இப்போ ஒரு நாளைக்கு இத்தனை தடவை இவ்வளோ டிவியில் காமிக்கிறதுக்கு இந்த ஸ்லாட் சார்ஜஸ்ன்னு போட்டுட்டாங்கன்னா அதுவே பல லட்சம் ரூபா, 1 லட்ச ரூபா ஆகும் போடுறது. ஆமாம், ஒரு டிவியில். நீங்கள் எல்லா டிவிலையும் காமிக்கிறாங்கன்னா அவ்வளோலாம் காமிக்கிறவங்க இந்த குட்கா வழக்கில் இருக்கிறவர், அந்த வழக்கில் இருக்கிறவரெலாம் நீங்கள் வழக்கு. இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த அரசு வேலைன்னு சொன்னீங்க பாருங்கள்,
அப்போ வந்து அரசு வேலைகள் வந்து கொடுத்தோன்னே, அதாவது அந்த 32 பேருக்கு வேலை கொடுத்தாங்கல்ல அரசு வேலை, அதில் வந்து 31 32 2 பேருக்கு கொடுத்தாங்கல்ல. இப்போ எல்லாருமே இப்போ வந்து பாமக அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு, எங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டில் எங்களோட இவங்கெல்லாம் இறந்தாங்கல்ல அந்த 21 பேர், அவங்களுக்கு அரசு வேலை தாங்கன்றாங்க. அப்புறம் வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்டில் இருந்தாங்கல்ல, அவங்களும் அரசு வேலை தாங்கன்றாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக வந்து இப்போ அரசு வேலை கேட்க துவங்கிட்டாங்க. இல்லைங்க, இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ கஸ்டோடியல் டெத்து, காவல்துறையை அடித்து கொண்டது. இப்போ அந்த சபரிவர்மன் மேட்டரில் சபரிவர்மன் என்ன விற்றாரு விற்கலை அதெல்லாம் வழக்கு இப்போ நீங்கள் போகிறத பற்றி நம்ம ஒன்றும் மாற்றுத்திறனாளின்றதுக்காக அவருக்கு எந்த சலுகையும் கொடுக்கணும்னு நம்ம சொல்லலை. மாற்றுத்திறனாளி ஒரு கொலை பண்ணால் அதுக்காக விட்டுற முடியுமா? அது மாதிரி தவறை சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுங்க. அடித்து கொள்றதுக்கு எந்த உரிமையும் இல்லை. இது வந்து ஏதோ இந்த இப்போ தான் நடக்குதுன்னு இல்லை, அதிமுக பிரிவில் நடந்தது. திமுக பிரிவில் அந்த விக்னேஷ்னு ஒருத்தர் முதல்வரே சட்டமன்றத்தில் பேசினார். அவர் காலையில் இட்லி சாப்பிட்டாரு, இட்லி சாப்பிட்டோன்னு வயிற்று வலி வந்துருச்சு, இறந்து போயிட்டார். அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கூட அவரே வெட்டிக்கிட்டாரு. அந்த மாதிரி இதில் அவரை வெட்டிக்கிட்டாரு. அப்புறம் அந்த நாகேந்திரன் ஜெயிலில் இருந்தவர் வந்து திடீர்னு அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆகி அவர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனார். போன இடத்துல அவருக்கு உடல்நிலை மோசமாகி இறந்து போயிட்டார். பாருங்க, அவர் திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருந்தார் பாருங்கள் ஜெயிலில். அவர் திடீர்னு காலையில் போலீஸ்காரெலாம் தட்டி வைப்பி, அண்ணே ஒரு கள்ளத்துப்பாக்கி ஒன்று ஒழிச்சு வச்சுருக்கேன்னு வாங்க அதை எடுத்து காமிக்கலாம். எப்போ கேட்குறாரு? விடிகாலையில். இப்போ இருட்டில் 5:15 அவரை கூப்பிட்டு வராங்க போலீஸை. எவ்வளோ புத்திசாலித்தனமான முடிவு! அதை நம்ம ஒரு பொதுவாக அதை வியக்கிறோம். அதை வந்து கூப்பிட்டு போகும்போது அவர் வந்து போலீஸை தாக்கிட்டு தப்பி ஓட முயற்சி பண்ணால் அவர் சுட்டாங்க. ஏன் விடிகாத்தால் 5:15 மணிக்கு கூப்பிட்டு வந்தீங்க, ஒரு 6:30 மணிக்கு வெளிச்சத்தில் கூப்பிட்டு வரலாமே. வெளிச்சத்தில் வந்தால் என்ன நடந்துச்சு மற்றவனுக்கெல்லாம் தெரிஞ்சிருமே. ஆமாம். அப்போ முக்கியமான இந்த கொலை வழக்கில் வந்து உள்ள சாட்சிகள், இது யார் வந்து கொலை செய்ய சொன்னார்கள், இவங்களாம் இப்போ வேலை வாய்ப்பு கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச 2 பேரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆமாம். இப்போ கீழே இருக்கிறவங்களாம் கேட்டிங்கன்னா, இல்லைங்க அண்ணன் திருவேங்கடா சொன்னார், நான் செஞ்சேங்க, அவர் யாருக்காகன்னு எனக்கு தெரியாதுங்க, அண்ணா நாகேந்திரன் ஜெயிலேருந்து கூப்பிட்டு சொன்னாருங்க, நான் செஞ்சேங்க. 2 பேரை க்ளோஸ் பண்ணியாச்சா? இப்போ அந்த எண்டு அந்த நூல் கண்டில் நடுவில் கட் பண்ணியாச்சா? இந்த எந்த பாபு தப்பிப்பார்னு நமக்கு தெரியாது. இல்லை பாபுன்னா நான் சொல்கிறது இந்தியில் பாபுன்னா முதலாளின்னு அர்த்தம். அது பெருந்தொகை கூட யார் மாட்டுவாங்க? ஆமாம், இந்த தொகை அந்த தொகை, சிறு தொகை பெருந்தொகை எல்லாம் அந்த மாதிரி தொகைகள்லாம் மாட்டுவாங்க. இந்த தொகையோட உதவியாளர் ஏற்கனவே உள்ளே போயிருக்காரு, அதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வெளியே வரப்போகுதுங்க. அதை வந்து சிபிஐக்கு வேறு இப்போ வந்து அந்த விசாரணையை வாபஸ் வாங்கணுன்றதை வந்து தாவேக அரசு வந்து அதாவது சிபிஐக்கு தடை கேட்ட மனுவை வாபஸ் வாங்கிவிட்டது. அப்போ சிபிஐ வரும், விசாரணை வரும், பாபுக்கள் எல்லாம் என்ன ஆவார்கள், தொகைகள்லாம் என்ன ஆவார்கள்னு தெரியும். ரைட்டு, அது அவங்க பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணோம். நம்ம இவங்க ஆட்சியில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேலம் பேசுகிறோம், இந்த மாதிரி பேசுகிறோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒடுக்கத்தூர்ங்கிறது இந்த வேலூர் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது, அங்கே வந்து பாலம் கட்டுறாங்க. இப்போ இது வந்து திமுக பீரியடில் போட்ட டெண்டராக இருக்கலாம், இப்போ கட்டலாம், இல்லை சமீபத்தில் வந்து டெண்டராக இருக்கலாம், நமக்கு தெரியல. இந்த கிராமங்களை இணைக்கக்கூடிய அந்த மாதிரி பாலம், அந்த தரைப்பாலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாலம். இந்த பாலம் வந்து ரொம்ப, அதாவது அப்படி கையால் சுரண்டாலே வரா மாதிரி அந்த மாதிரி இருக்குன்றதுனால மக்கள், அந்த கிராம மக்கள் கடுப்பாகி கடப்பாறை எடுத்துகிட்டு போய் கட்டின வரைக்கும் பாதி கட்டினதை இடிச்சிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு பாலம் கட்டி நாளைக்கு நாங்கள் இது மேலே வண்டி வந்து தண்ணியில் ஊந்து செத்தா என்ன பண்ணுறது? ஒழுங்காக கட்டினா கட்டுங்க, இல்லைன்னா கட்டலைன்னு. அப்புறம் இன்னும் திமுக பீரியடில் 12 குவாரிகள், மூடப்பட்ட குவாரிகள், மணல் குவாரிகள் தாவேக அரசு வந்தவுடனே திறக்கப்பட்டு விட்டாங்க. புதுக்கோட்டை பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் பேர் மறந்துட்டேன். அந்த புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் அவர் TK பிரபு, நம்ம கனிம வளத்துறை அமைச்சர், ஏதோ அந்த பக்கம் போயிருக்காரு. கிராமத்து மக்கள் பெண்கள் எல்லாரும் வந்து அவர் காலில் விழுந்துட்டாங்க. என்னன்னா, ஐயா எங்கள் ஊரில் கல்குவாரி வைக்கிறீங்களா, தயவு பண்ணி வைக்காதீங்க. இந்த கல்குவாரினாலே 50 மீட்டரு தோண்டலான்னா 500 மீட்டர் தோண்டுவான். ஆமாம். ரெண்டாவது எக்ஸ்ப்ளோசிவ் வெடி வச்சு பண்ணுவாங்க. அதனால் சுற்றி இருக்கிற வீடுகள்லாம் வந்து விரிசல் விடும். சோளிங்கர் கோயில்லையே பக்கத்தில் உள்ள கல்குவாரிகள்னால ஆங்காங்கே வந்து அந்த கோயில்களில் சில இடங்களில் வந்து விரிசல்கள் வந்திருக்கிறதா செய்திகள் திமுக ஆட்சி முடிகிற டயத்தில் வந்தது. சோளிங்கர்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு கோயில்? ஆமாம், நரசிம்மர் கோயில், புராதன கோயில். அப்படி வரக்கூடிய அவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்டடமே வரும்போது சும்மா சாதாரணமாக வந்து வீடு கட்டினதெல்லாம் மக்கள் வந்து காலில் விழுறாங்க. ஆக அதே மாதிரி அந்த பிரபு வந்து விஜய் காலில் உண்டார், எனக்கு தயவு செஞ்சு இந்த துறையில் மாற்றுங்க, என்னால் தாங்க முடியல ஊழல் பிரச்சனை எல்லாம் அப்படின்னு அவர் போய் விஜய்கிட்ட கேட்டுக்கிறாராம்.
மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, அதில் ஒரு நடுவில் வலைதளத்தில் தகவல் வந்தது. தகவல் உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லா தகவலுமே உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. வலைதளத்தில் வந்து நமக்கு சிலது உண்மையாக இருக்கும், சிலது இல்லாமையும் இருக்கும். அவங்க அப்பா தான் வசூல் பண்ணுறாரு, டிகே பிரபு. அவர் ரொம்ப க்ளீனாக இருக்கார். அவங்க அப்பா அவர் 10 கோடி ரூபா வரைக்கும் இந்த ஒரு மாதத்துலேயே, முதல் ஒரு மாதத்துலேயே வந்துருச்சு. 10 கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணிட்டாரு அவர். டிகே பிரபு அவங்க அப்பாக்கிட்ட, அப்பா ரொம்பவும் வந்து இந்த மாதிரிலாம் பேரை கெடுத்துக்கூடாதுன்னு சொன்னால் பையன் சொல்கிறத அப்பா கேட்க மாட்டேங்கிறார். இது நிறைய ஃபேஷனாக போச்சு. பையன் சொல்கிறத அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு, அப்பா சொன்னால் பையன் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல இருக்கும்போது இது வந்து இது ஒரு வந்தது. அதில் வந்து நான் கூட என்ன ஒரு புதுசாக வந்திருக்காரு டிகே பிரபு, இவங்க அப்பா ஏன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னு. யார் அவங்க அப்பான்னு கேட்டேன். அப்புறம் அவர் பேர் சொன்னாங்க. அவர் பேர் துரை கருணாநிதினு. சரிங்க, புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டணும். இல்லை, அதாவது எஃபெக்ட் இருக்குது, ஏன் இம்பேக்ட் வரும்ல அது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது தாவேகா ஆட்சி தூய ஆட்சி அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு தூய ஆட்சி? சபரிவர்மன் 10 பாக்கெட்டு குட்கா வச்சு ஒரு 20,000 ரூபா லஞ்சம் கேட்டது, அவர் தட்டி கேட்டார். இதெல்லாம் இல்லாமல் அவர் குற்றம் பண்ணார். 10 பாக்கெட்டு பான் பராகு விற்றார். அதுக்கு என்ன நீங்கள் ஒரு கேஸ் போட்டிங்கன்னா அது ஒரு வழக்கு வரப்போகுது. மிஞ்சி போனால் பெட்டி கேஸ் தான் வரப்போகுது. பெட்டி கேஸ். ஆமாம், அவ்வளோதான். குட்காவில் வந்து ஈடுபட்டவரை தூக்கி நீங்கள் விஜயபாஸ்கரை கூட்டு வந்து நீங்கள் வந்து இடைத்தேர்தல் நிற்க வைக்க போகிறீங்க. எப்படி அமைச்சர் வேறு தடவைங்கன்னா சொல்லப்படுது. ஆமாம். அதுக்கப்புறம் சுகாதாரத்துறை எல்லா வழக்குகளையும் தள்ளி வச்சுட்டீங்க, நிறுத்தி வச்சுட்டீங்க. இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது இப்போ நேற்று இன்னொரு கூத்து. இப்போ ஏற்கனவே மேலூரில் வந்து மாரத்தானில் வந்து ஒரு அமைச்சர், காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் டான்ஸ் ஆடினார். வாடி வாடி சீடி நம்மளே கால் பிடிச்சி விட்டார், கால் பிடிச்சி விட்டார். அதெல்லாம் சிக்கலாச்சு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி, அங்கே பட்டமளிப்பு விழா. டாக்டர்கள், அதான் அந்த மருத்துவக் கல்லூரி வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, பகல்லையோ இல்லை ஏதோ வைப்பாங்க, காலையில் வைப்பாங்க, மத்தியானம் வைப்பாங்க, சாயந்தரம் வைப்பாங்க. ராத்திரி 9 மணி 10 மணிக்கு தான் விழாவே, பட்டமளிப்பு விழா. பட்டமளிப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரே எல்லாம் கூத்து, டான்ஸு. ரைட்டு, மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவில் கொஞ்சம் உற்சாகமாக வந்து நம்ம பாகா பட்டம் வாங்கிட்டோன்னு இருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா டாக்டர், வாத்தியார், கீத்தியார் எல்லாம் ஒரே கூத்து, மகிழ்ச்சி அளவில் இருந்திருக்காங்க. ஆமாம், மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள். நடு ராத்திரியில் எதுக்காக வந்து பட்டமளிப்பு விழா? இது வரைக்கும் அரசு விழா எதுவுமே இந்த மாதிரி பட்டமளிப்பு விழா நடுராத்திரினா ராத்திரி 10 மணி வாக்கில் நடந்ததாக சரித்திரம். 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வரைக்கும் நடக்கலாமே தவிர 9-10 மணிக்கு தான் ஆரம்பிக்குதுன்றது வந்து இது வரைக்கும் நடைபெறாத ஒரு புது வித்தியாசமான நிகழ்வு. இதில் முக்கியமான விஷயம், ஆட்சியர் கலெக்டர் கலந்து கொண்டிருக்கிறார். சரி, கலெக்டரோட அஃபிஷியல் ஷெடியூலில் போய் பார்த்தா அது இல்லை. அதை போய் நிருபர் வேறு கேட்டிருக்காங்க, ஏங்க உங்கள் ஷெடியூல்லே இல்லை, நீங்கள் வந்து அன்றைக்கி எப்படி அந்த ராத்திரியில் போய் பட்டமளிப்பு விழாவில் கலந்து விட்டீங்க? இந்த குத்தாட்டத்துலலாம் வேறு அவர் ஆடினாரா இல்லையான்னு தெரியல. அவர் அதுக்கு ரொம்ப அருமையாக பதில் சொல்லியிருக்காரு. என்னை ஆட்சியர் என்ற முறையில், அது அரசு விழா அல்ல, என்னை ஆட்சியர் என்ற முறையில் அழைக்கவில்லை, நண்பர் என்ற முறையில் தனிப்பட்ட முறையில் என்னை அழைத்தார்கள். அதனால் நான் அங்கே போனேன். அதனால் அது வந்து அந்த அஃபிஷியல் அப்பாயின்மெண்ட் ஷெடியூலில் வரல. இதை விட ஒரு கேவலமான ரிப்ளை கொடுக்கவே முடியாது. இப்போ நடுராத்திரியில் நீ அந்த மாணவர்களை, இளைஞர்களை எப்படி வழி நடத்துகிறீர்கள்? ஒரு பட்டமளிப்பு விழாவை ராத்திரியில் வச்சு குத்தாட்டமாக வச்சு ஆட்சியர் வந்து அட்டன் பண்ணுறாரு. ஆனால் கேட்டால் அரசு ஆட்சியர் ஒரு விழாவுக்கு போனாலே அது அரசு விழா தான். அவர் வீட்டில் ஏதாவது குடும்ப விழாவுக்கு போனாங்கன்னா அது வேணால் அரசு விழா இல்லைன்னு சொல்லலாமே தவிர, ஒரு பொது இடத்தில் இவர் ஆட்சியராக இல்லைன்னு வைங்க, இவருக்கு என்ன இருக்குது வேல்யூ? ஒரு ஆள் வந்து ஐபிஎஸ் படிக்கிறாரு, காவல்துறைக்கு வராரு, ஐஏஎஸ் படிக்கிறாரு, கலெக்டராக வராரு. அவர் ஐஏஎஸ் படித்து போஸ்டிங் போட்டதுனால கலெக்டரு. நம்மளோட அங்கே உள்ள பியூனே வந்து ரிட்டையர் ஆகிறது வரத்தில் அவனுக்கு அந்த துறையில் சர்வீஸில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக போனவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் வந்து இவர் கலெக்டர் தான், இவருக்கு உரிய மரியாதை. எதனால்? அந்த பதவியினால். அப்போது நீங்கள் ஏன்னா ஆட்சியருங்கிற முறையில் நாங்கள் போகல, தனிப்பட்ட முறையில் போகிறதுக்கு நீங்கள் யார்? அந்த மருத்துவக் கல்லூரிக்கு ஏதாவது டொனேஷன் கொடுத்துருக்கீங்களா பெருசாக? இல்லை அங்கே போய் ஒரு 100 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா டாக்டரா? இல்லை எந்த தனிப்பட்ட முறையில்னா எப்படி தனிப்பட்ட முறை சார்? அதே மாதிரி சார் இதெல்லாம் ஒரு பரபரப்பாக போயிட்டு டெல்லி வரப்பு ஒரு அது கடைசியாக கேட்டலாம் நினைக்கிறேன். சரி, திமுக பாஜக உறவு ஏற்பட்டு விட்டது. ஏன்னா வந்து இந்த டீலிமிட்டேஷன் மேட்டரில் வந்து திமுக ஆதரவு தெரிவிப்பதால் இவங்க வந்து இப்போது ஒரு கூட்டணிக்கான சேர்க்கை இருக்குது. ஏன்னா திமுக வந்து காங்கிரஸ் வெறுப்பேற்றுன்னு முடிவு பண்ணிட்டாப்புல. ஸோ பாஜகவை எல்லா விஷயங்களையும் ஆதரித்தாலே காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்காக வெறுப்பேறிடும் அப்படின்ற மாதிரி செயல்படுவதாக ஒரு செய்தி இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதில் 3-4 ஆஸ்பெக்ட் இருக்குது.
ஒன்று ராகுல் காந்தியை வந்து ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு, விஜய் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருடைய அந்த நடிகர் என்ற அந்த ஹீரோன்ற ஈர்ப்பு வச்சு தென் மாநிலங்கள்லாம் ஒரு 100 சீட் வாங்கிடணும். மொத்தமே இப்போது தேசிய அளவில் 100 சீட்டு கீழே தான் இருக்குது, 90 தான் இருக்குது. இப்போது தென் மாநிலங்களில் வந்து ஒரு 100 சீட் வாங்கிட்டோம்னா, அதான் இருக்கிற சீட்டில் இப்போ உள்ள 572 கணக்கில் பரவாயில்ல, நம்ம ஒரு வாங்கிட்டோம்னா அப்போ தேசிய அளவில் 100க்கு மேலே வந்துடும். அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் விஜய் கட்சி கணக்கு போடுறாரு. ஆனால் என்ன பிரச்சனை, கர்நாடகாவில் போய் விஜய் வந்து மேகதாடு வந்து எப்படி டீல் பண்ணுவார், கேரளாவில் போகும்போது முல்லை பெரியார் இடிக்கும், இதெல்லாம் வரும்பொழுது இதில் நிறைய சென்சிட்டிவிட்டிஸ் இருக்குது. இது எப்படி வரும்னு தெரியாது. இது ஒரு பக்கம் இருக்க, திமுகவுக்கு மேலும் மேலும் சிக்கல்கள் அதிகமாகி கொண்டு வருகிறது. தாவேகா வந்து அனுபவமின்மை காரணமாக, முதிர்ச்சியின்மை காரணமாக அந்த அமைச்சர்களோ இல்லை நிர்வாகிகளோ அதிகாரிகளோ சொதப்புறாங்க. இல்லை அதிகாரிகள் வந்து பழந்தின்னு கொட்டை போட்ட பெருச்சாளிகளாக இருப்பதுனால அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதே இவங்களுக்கு புரியாமல் இருக்குது. இந்த பழனி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து அதிகாரிகள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு இன்னும் அரசியல் அனுபவம், நிர்வாக அனுபவம் வரவில்லை. முதல் தடவை செங்கோட்டையனை தவிர பாக்கி எல்லாருமே புதுசு தானே. முதல்வர் விஜய் உட்பட அமைச்சர் பதவி என்பது செங்கோட்டையன் ஒருத்தர் தான் வந்து ஏற்கனவே அமைச்சராக இருந்தார். அது தவிர பாக்கி யாருமே இருந்தது. ஜேசிடி பிரபாகர் பழைய ஆள், அவர் வந்து அப்போட அமைச்சராக இல்லை, அவர் பழைய ஆள். அவர் ஒரு அது மாதிரி இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் வேற அடிக்கடி பேசுகிறாருன்னா காரணம் என்னென்னா அவர் ஏடிஎம்கேல இருந்தார், பிஜேபியில் இருந்தார், கொஞ்சம் அனுபவம் இருக்குது அரசியல்வாதி. நிறைய பேருக்கு அந்த அரசியல் அனுபவமே, நிர்வாகம் விட்டுருங்க, அரசியல் அனுபவமே இல்லாதவர்கள் இவங்க இருக்கும்பொழுது திமுகவுக்கு மேலும் மேலும் சிக்கல்கள் வருகிறது. ஏவாவேலு, செந்தில் பாலாஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இன்னும் வருது. அந்த குதிரை பேர வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒருவரை வந்து 5 மணி நேரம் விசாரித்தாங்கன்னு அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 4-5 பத்திரிகையாளர்கள், எல்லா பத்திரிகையாளரும் நீராராடியா மாதிரி ஆகிட்டாங்க. ஆமாம், நீராராடியா பிறந்த மாதிரி வராங்க. என்னை கூட வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்களுக்கும் அநேகமாக அது வந்து செல்லுபடி ஆகும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மீசையை சின்னதாக வச்சுங்க, ரொம்ப பெருசாக வைக்காதீங்க, மீசையை பெருசாக வச்சா சிக்கல், இல்லை மீசையை பெருசாக வச்சவங்களுக்கு சிக்கல் அப்படிலாம் வந்து பேச வருது. நம்ம அதனால் காத்தால் பார்த்தேன், கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டேன்னு வைங்க. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி பல பத்திரிகையாளர்களுக்கு இந்த இதில் தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போ சொன்னதுனால நம்ம வந்து ஆதாரங்கள் இருந்தால், பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்திருந்தால் அதற்கான சட்டப்படி என்ன ப்ராசஸோ அதை செய்யலாம். பத்திரிகையாளர்ன்றதுக்காக அவருக்கு வந்து சலுகை கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் ஒரு சாதாரண பத்திரிகையாளரை பத்திரிகையாளராக அவர் செயல்பட்டார் என்பதற்காக துன்புறுத்துவதோ அச்சுறுத்துவதோ கூடாது அப்படிங்கிற ஒரு நம்ம அந்த ஒரு நிலைமையில் இருக்கோம். இப்போ நீங்கள் கேட்ட அந்த திமுக பிஜேபியில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே திமுக சார்பானவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். திமுக ஆட்சியில் நன்றாக திமுகவால் கவனிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் அப்படி சொல்லுவோமே, அப்படி சொல்லலாம். ஆமாம், அவர்களுடைய அன்பு நாகரிகமாக சொல்லலாம். ஆமாம், நாகரிகமாக சொல்லுவோம். நம்ம வந்து ஆர்எஸ்பி மீடியான்லாம் நம்ம பேசக்கூடாது. அது பேசுகிற உரிமை அவங்க கட்சியில் தான் உண்டு. நம்ம அந்த மாதிரிலாம் கொச்சையாக பேசக்கூடாது. ஆனாலும் வந்து அந்த மாதிரி நேர்மையான பத்திரிகையாளர் இருந்தால் பிரச்சனை இல்லை. வித்தியாசமாக இருந்தால் சில அனுபவங்கள் வரத்தான் செய்யும். இப்போ திமுகவுக்கு மேலே மேலே பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 39லேருந்து 59 சீட்டு வருது, கிட்டத்தட்ட 50% அதிகமாக வருது. அங்கே 572 816, அதே கிட்டத்தட்ட 50%. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது, முன்னால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இந்த மறுவரையறைக்கு எதிராக பேசினார். நாங்கள் வர விட மாட்டோம், ரொம்ப டீலிமிட்டேஷன், ஆமாம் வரவே விட மாட்டோம். என்ன விட மாட்டீங்க, 39ங்கிறது இருக்குல்ல, இங்கே 7 கோடியே இப்போது தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி கீழே 7.25, கிட்டத்தட்ட 7.9. மத்திய பிரதேசத்தில் எவ்வளோ தெரியுமா, 8.5 அவங்களுக்கு இப்போ இருக்கிற சீட் எவ்வளோ தெரியுமா, 29. நம்மளோட 10 சீட்டு கம்மி. மத்திய பிரதேசம் பாஜக ஆளும் மாநிலம். ராஜஸ்தான் அங்கே எடுத்துங்க, கிட்டத்தட்ட நம்மளுடைய மக்கள் தொகையை ஒத்து இருக்கிறது, அங்கேயும் 28 சீட்டு, 11 சீட்டு கம்மி. குஜராத்து, உத்தரப்பிரதேசத்தில் 80 இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் 25 கோடி மக்கள் தொகை. அப்படின்னா தமிழ்நாட்டை போல் 3 பங்கு மக்கள் தொகைன்னா இங்கே 39 இருக்கணும், நாங்கள் 120 இருக்கணும், ஆனால் 80 தான் இருக்குது. அவங்களாம் வந்து ஃபேமிலி பிளானிங் வைக்கல, நாங்களாம் வச்சுருக்கோம். சரி ரைட்டு, உங்களுக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் 50% தேசிய அளவில் வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க.
816ஆவது. தமிழ்நாட்டுக்கு அதே 50% உரிமை பிரகாரம் வருது. தென்னாட்டில் வந்து 129 இருந்தது, 195ஆவது. நம்ம பர்சன்டேஜ் வந்து சும்மா ஒரு கணக்குக்காக தான், சீட்டு தான் கணக்கு. பர்சன்டேஜ் வகையில் 7.18 என்னமோ நமக்கு பர்சன்டேஜ் இருந்தது 572 39. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.23 வருது. அப்போ கூட மார்ஜினலாக இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஆக திமுக என்ன காரணங்களுக்காக வந்து இந்த மறுவரையறை எதிர்த்ததோ அதில் எதுவுமே செல்லுபடியாகாத அளவில் முதல் டிராஃப்ட்டுக்கும் ரெண்டாவது இப்போது கொடுத்துருக்கிற டிராஃப்டில் அதை சீரமைத்து இருக்கிறார்கள். இப்போ எதிர்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் லோக்சபாவில் பாஜகவிற்கு போதியமான 293 பேர், 240 பாஜக, மற்றதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள், மிஸ்லேனியஸ் எல்லாம் சேர்த்து 293 ஈஸியாக பாஸ் ஆகிடும். ராஜ்யசபாவில் வரும்போது மொத்தம் 223 சீட்டு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து 112 என்னமோ வரணும், 113 என்னமோ வந்தால் தான் உங்களுக்கு பாஸ் ஆகும். அது வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் குறையுது. அந்த 2/3 வரணும் போது அந்த 2/3 கணக்கில் கொஞ்சம் குறையுது. அப்படி வரும்பொழுது திமுக அது எதையெல்லாம் எதிர்ப்பாக சொன்னார்களோ அந்த எதிர்ப்பெல்லாம் வந்து இப்போ வந்து நீக்கப்பட்டு விட்டது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது. அப்படி எது இருந்தாலும் இதையாவது குற்றம் கண்டுபிடிக்கும் திமுக. இல்லைங்க, ஒன்றும் இல்லை. அந்த சமயத்தில் எந்திரிச்சு போய் அந்த பழைய SSR அவர்கள் வந்து அந்த சமயத்தில் வெளியே போயிட்டார், பாத்ரூம் வந்தது போனார் இல்லையா, அந்த ஒரு ஓட்டு ராஜமானிய அந்த அதே மாதிரி சேடப்பட்டி முத்தையா கூட வெளியே போயிட்டாரு. போயிருக்காரு. அந்த மாதிரி அவங்க வந்து வேணும்னு போல அந்த சமயம் பார்த்து பாத்ரூம் வந்துருச்சு, அதனால் போயிட்டாங்க. அது இயற்கையுடைய உபாதை, அது ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒன்றும் செய்ய முடியாது. அது உபாதை, ஆனால் இயற்கையின் உபாதை. அதனால் வந்து வெளியில் போயிட்டாங்க. அந்த மாதிரி இவங்க வெளிநடப்பு நடத்தினா கூட அது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சப்போர்ட்டாக போயிடும். ஏன்னா மொத்தம் எவ்வளோ பேர் அந்த சமயத்தில் அவையில் இருக்காங்களோ அதில் தான் மெஜாரிட்டி, மொத்தத்தில் கிடையாது. இந்த வகையில் இவங்க சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர திமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணி சேரும் அதாவது அரசியல் ரீதியாக வந்துடும். அவங்க என்ன கொண்டு வரேன்றாங்க, இப்போ இல்லைன்னா அடுத்த செஷனில் ஒரே நாடு ஒரே தேர்தல். 2029 நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு தயாராக இருப்போம்னு மத்திய தேசிய தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்படி ஒரு கால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இந்த செஷன்லேயோ அடுத்த செஷன்லேயோ பாஸ் ஆகிடுச்சுனால் அது யார் திமுக சப்போர்ட் பண்ணலை, வெளிநடப்பு இதெல்லாம் தாண்டி இப்போ சரத்பவார் கட்சி கூட வந்து சப்போர்ட் பண்ணுது டீலிமிட்டேஷனை, எதிர்கட்சின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி அதாவது அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மெரிட் பேஸ்டாக வந்து சில சப்போர்ட் பண்ணதுனால கூட்டணி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வந்தால் 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுதே தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களுக்கு கண்டிப்பாக திமுக ஆதரிக்கும். ஏன்னா எப்படியும் விஜய் ஆட்சி நேரத்தில் வந்து கலைக்கப்படும், திருப்பி ஒரு தேர்தல் நடக்கும், அதில் திமுக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் திமுக எதிர்பார்க்கும் இல்லையா? இல்லை அது இல்லைங்க. 2029க்கு முன் ஏங்க அவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் டெய்லி காலையில் கூவிட்டு இருக்காரு, 6 மாதத்துக்கு மேலே நீடிக்க விட மாட்டோம், 6 மாதத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆகிடுவார், திருச்சி சிவா அவர்கள் மத்திய அமைச்சராகி விடுவார், கனிமொழியாக ஆக விட மாட்டோம், அதெல்லாம் ரைட், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ ஏதோ ஒரு எதை வச்சு சொல்கிறாருன்னு நமக்கு தெரியல, யார் சொல்லி சொல்கிறாருன்னு தெரியல. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டுருக்கு. ஆனால் திமுகவுக்கு அதிகமான சிக்கல் இப்போ வந்து நேற்று கூட அந்த இதில் வந்து யாரையோ ரெய்டு பண்ணியிருக்காங்க, பத்திரிகையாளர்கள் சில பேரை ரெய்டுன்னா அவங்கள விசாரணை பண்ணியிருக்காங்க. இன்னும் வேறு பத்திரிகையாளர் அல்லாத மற்றவர்கள்லாம் ரெய்டு பண்ணி பணமெல்லாம் பிடிச்சிருக்காங்க, கேஷு. இந்த குதிரை பேரம் சம்பந்தமாக பிடிக்கப்பட்டதாக மாநில அரசுடைய காவல்துறை தகவல் சொல்கிறது. இது அதிகமாக போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏவாவேலு செந்தில் பாலாஜி 2 அமைச்சரில் 5 அமைச்சர்களும் இளவரசர் ஒருவரும் இதில் சிக்குகிறார் இந்த குதிரை பேரத்தில், சின்னவர். அதனால தான் சின்னவர் வந்து கூடிய வரைக்கும் அதிகமாக சென்னையில் இல்லாமல் லண்டன், துபாய், அங்கே இங்கே ஆப்பிரிக்கா அமெரிக்கான்னு இங்கே எங்கேயோ சுற்றி போயிட்டுருக்காரு, அந்த மாதிரி போயிட்டுருக்காரு. அது போகிறதுக்கு காரணம் இங்கே கொஞ்சம் நிலைமை சரியில்லைன்றது தான். இப்போ நிலைமை சரியில்லைன்னால் நம்ம எங்கே ஓடணும்? டெல்லிக்கு தான் ஓடணும். ஆமாம், காப்பாற்றுங்க ஐயா, காப்பாற்றுங்க, ஆதி மூலமே அப்படின்னு எங்கே கொடுறோம்? ஆதி மூலம் டெல்லியில் தான் இருக்குது. ஆமாம், ஆனாவுக்கு ஆனா அமித்ஷா என்கிற ஆதி மூலமே அப்படின்னு அங்கே போய் கதர்னா தான் கொஞ்சமாவது காப்பாற்ற முடிக்க வைக்கப்படும். ஆமாம், நீங்கள் வந்து எல்லோரும் பிரச்சனைகள் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே இங்கே வாருங்கள், உங்களுடைய பாரங்கள் இறக்கி வைக்கப்படும். அதனால் போகிறாங்களே தவிர கூட்டணி என்று வருவதாக என்னுடைய கணிப்பில் வந்து வாய்ப்பே இல்லை. திமுக பாஜக கூட்டணி என்பது வாய்ப்பில்லை. இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களில் புரிதல் இருக்கலாம். நீ டீலிமிட்டேஷனில் சப்போர்ட் பண்ணி அதை பாஸ் பண்ணி விடு,
இது அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று, அது அந்த வேறு ஏதாவது ஒன்றுங்கிறது என்னங்கிறது அவங்களுக்குள்ள தான் தெரியும். நம்ம வரைக்கும் வராது. அப்படியே தெரிஞ்சாலும் அரச புரசலாக தான் தெரியும். இப்படி தான் இருக்குமே தவிர, ரெண்டாவது அரசியல் ரீதியாக ஒரு சப்போர்ட் வந்ததுன்னா வாங்கி போகிறதுக்கு என்ன இருக்குது? கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.